மத்திய அரசின் வாகன பாதுகாப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாட்டில் ஏற்படும் சாலை விபத்துக்களை குறைப்பதற்காக மோட்டார் வாகன சட்டத்தை திருத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதற்காக அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் செயல்படுத்தப்படும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றும் வகையில் பல முக்கிய அம்சங்களை கொண்ட வரைவு சட்ட திருத்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் அபராத தொகை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சட்ட மசோதாவிற்கு பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இதை திரும்பப் பெற வலியுறுத்தி வியாழனன்று மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டன. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திருத்தச் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வியாழனன்று வாகனங்கள் வேலைநிறுத்தம் துவங்கியது. இந்த புதிய சட்டம் நிதி மற்றும் நிர்வாகத்தில் மாநில அரசுகளின் உரிமையை பறிப்பதாக சில மாநில அரசுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தேசிய அளவில் ஏஐடியூசி, சிஐடியு, ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் ஒருநாள் வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. சில மாநிலங்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவன போக்குவரத்து ஊழியர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். டாக்ஸி மற்றும் ஆட்டோ யூனியன் போன்ற அமைப்புகளும் ஸ்ட்ரைக்குக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இதனால் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் லாரிகள், சரக்கு வாகனங்கள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றன. சென்னையிலும் வேலை நிறுத்தம் நடந்தது. ஆனால் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில ஆட்டோக்கள் மற்றும் டாக்ஸிகள் வழக்கம் போல இயங்கின. பெங்களூரு, டெல்லி போன்ற சில பகுதிகளில் சாலைகளில் ஓடிய ஆட்டோக்கள், டாக்ஸிகள், லாரிகள் மீது தாக்குதல் நடந்ததால் பதட்டம் ஏற்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 11 தொழிற்சங்கங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. புதுச்சேரியில் லாரி, ஆட்டோ மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து வசதி இல்லாததால் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அரசு பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே 2 அரசு பேருந்துகள், ஒரு தனியார் பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. மாநிலம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்து நிறைவேற்ற இருக்கிற சாலை போக்குவரத்து மற்றும் பராமரிப்பு சட்ட திருத்த மசோதா 2015 இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தி தொழில் நடத்தி கொண்டிருக்கிற பஸ் உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள், ஆட்டோ டெம்போ உரிமையாளர்கள் மற்றும் இதர வாகனங்களுடைய உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகும். தமிழகத்தில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கேரளாவில் முழு அளவில் போராட்டம் நடந்தது. அங்கு பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. தமிழக எல்லையான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் பேருந்துகள் தமிழக எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்பட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து வரும் பேருந்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் தமிழக பயணிகள் அவதியடைந்தனர். மத்திய அரசினுடைய வாகன சட்ட திருத்தத்தின் கண்டித்து இந்தியா முழுவதும் வாகனங்கள் ஓடாது என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் அனைத்து பேருந்துகளுமே முறையாக இயங்கி வருகின்றது. ஆனால் திருவனந்தபுரத்துக்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதிப்படுகின்றார்கள். கேரளாவில் 48 மணி நேரம் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே வேளையில் இங்க உள்ள பேருந்துகள் களியக்காவிளையோடு நிறுத்தப்படுகின்றது. அங்குள்ள பேருந்துகள் எதுவுமே இயங்கப்படாத நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அரசு பேருந்துகள் இயங்கிய நிலையில் தனியார் வாகனங்களில் நடமாட்டம் மிக குறைவாக இருந்ததால் வணிக ரீதியாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் பாதிக்கப்பட்டது.